இன்னைக்கு வீடியோல அமேசானோட பிரைம் டே சேல்ல இருக்கிற பெஸ்டான ஸ்மார்ட் போன் டீல்ஸை 10,000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் என்னென்னலாம் இருக்குன்றத கிளியர் பண்ண போறேன். இதெல்லாம் உங்க பட்ஜெட்ல இருக்கு அப்படின்னா தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா பிளிப்கார்ட்ல இருக்கிற டீல்ஸ் எல்லாத்தையும் இங்க ப்ராடக்ட் டேக்ல ஆட் பண்றேன். வீடியோ முடிஞ்சவனும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல இன்னொரு முக்கியமா இம்பார்ட்டன்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் போன் டீல்ஸ் எல்லாம் எப்ப வேணாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் போகலாம். ஒன்ஸ் இந்த பிரைம் டே சேல் எல்லாம் முடிஞ்ச உடனே இதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அதனால தேவைப்படுறவங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல முதலாவதா நம்ம பார்க்க போற போன் என்னன்னா சாம்சங்கோட M17e. இந்த போன்ல உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 4GB 128GB வேரியன்ட் 13,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஆஃபர்ல வழக்கமா உங்களுக்கு 15 இருந்து 16,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்கும். இதே மத்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க 15,000 ரூபாய் செக்மெண்ட்லனா 4GB 64GB வேரியன்ட் தான் பேஸா கிடைக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இங்க ஸ்டோரேஜ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. மற்றபடி என்ட்ரி லெவல் 5G ஸ்மார்ட் போன் இதுல மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6300 பேசிக்கான HD டிஸ்பிளேயோட சேர்த்து 6000 mAh பேட்டரியும் 6 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் இந்த போன்ல உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 15,000 செக்மெண்ட்ல ஒரு பெட்டரான AMOLED டிஸ்பிளேயோட 4GB 128GB வேரியன்ட்ல சாம்சங்கோட M17 இப்ப 14,000 ரூபாயில இருந்து 14,500 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த போன்ல எக்ஸினோஸோட 1330 யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஓரளவுக்கு 5G ஹேண்டில் பண்ணும். என்ன 5,000 mAh பேட்டரி தான் கிடைக்கும். பட் இதுல மேஜரான ஹைலைட் என்னன்னா கேமரால உங்களுக்கு OIS கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, 15,000 செக்மெண்ட்ல இந்த போன்ல மட்டும்தான் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதுலயும் உங்களுக்கு 6 வருஷத்துக்கான OIS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ 15,000 செக்மெண்ட்ல இந்த ரெண்டு போன் தான் ஆப்ஷனா இருக்கு. மீதி எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஸ்பெக்கோட யூனிசாக் ப்ராசஸர்லாம் வருது. இந்த ரெண்டு டீல் இருக்கும்போது அதெல்லாம் நீங்க இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். 20,000 செக்மெண்ட்ல உங்களுக்கு பெஸ்டான ஸ்மார்ட் போன் அப்படின்னா OnePlus ஓட N6 அப்படின்லாம் சொல்லிருவன்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. அந்த போன் இப்போதைக்கு ரெக்கமெண்டபிளே கிடையாது. அதுக்கு பதிலா ஐக்கூவோட Z11X வாங்கிக்கோங்க. காரணம் என்னன்னா 6GB 128GB வேரியன்ட் உங்களுக்கு பேஸா கிடைச்சிரும். இப்ப பிரைஸ் குறைஞ்சு 20,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பேசிக்கான டாஸ்க் ரன் பண்றதுல எந்த வித குறையும் இருக்காது. இதோட சேர்த்து Origin OSல இது ரன் ஆயிட்டு இருக்குது. இதுல முன்னாடி சொல்லியிருந்த நிறைய பிரச்சனைகளை இப்ப சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா சால்வ் பண்ணிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 32MB ஃப்ரண்ட் கேமராவும் 50MB மெயின் சென்சாரும் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு மேஜரான ஹைலைட் என்னன்னா 7200 mAh பேட்டரி கிடைச்சிரும். சோ பேட்டரி லைஃப்காகவும் இப்போதைக்கு 20,000 செக்மெண்ட் அமேசான்ல லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் தான் நல்லா இருக்கு. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது 25,000 செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல வழக்கமா சாம்சங்கோட M56 உங்களுக்கு 20,000 இருந்து 23,000 ரூபாய் செக்மெண்ட்ல மாறி மாறி கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப சாம்சங்கோட M47 லான்ச் பண்ணிட்டாங்கல்ல, அதனால M56 ஓட பிரைஸை டைரக்டா 30,000 ரூபாய் பக்கத்துல கொண்டு போயிட்டாங்க. இப்ப 25,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு டீசென்டான ஆப்ஷனா சாம்சங்கோட M47 கிடைச்சிரும். இதுல 6 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஸ்னாப்டிராகனோட 6 Gen 3 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ப்ராசஸருக்கும் சாம்சங்க்கும் கொஞ்சம் பொருந்தா குறையா இருக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் சாம்சங்கோட A36ல. சோ பேசிக்கான 5G எக்ஸ்பீரியன்ஸோட 25,000 செக்மெண்ட்ல நான் சாம்சங்ல தான் வாங்குவேன்னா சாம்சங்கோட M47 நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரு மேஜரான ஹைலைட்டா நான் பார்க்கறது 6000 mAh பேட்டரி இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமரா சைடுல 50MB மெயின் சென்சார் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. சோ சாம்சங்காக மட்டும் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு ரியல்மியோட Narzo 80 Pro 8GB 256GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெட்டரான டீலா பாக்குறேன். இதுல இருக்கிற ஒரே ஒரு குறை சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு 2 வருஷம் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7400 கொடுத்துருக்காங்க. கர்வ்டு AMOLED டிஸ்பிளே நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதோட கேமரா சைடு வரும்போது 50MB Sony IMX882 யூஸ் பண்ணிருக்காங்க. 6000 mAh பேட்டரி 80 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே உள்ள வந்துடும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல டீல் தான். இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த 24,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல OnePlus ஓட Nord CE6 Lite எந்த காரணத்தை கொண்டு வாங்கிடாதீங்க. LCD பேனல் பேசிக்கான 8MB ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு 24,000 ரூபாய்க்கு ஒரு பெட்டரான டீல்ஸ்லாம் இருக்கும்போது இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் 30,000 ரூபாய் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஆப்ஷன் OnePlus ஓட Nord CE6. OnePlus விரும்புறவங்களுக்காகவும் நல்ல பேட்டரி லைஃப் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்காகவும் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கிடைச்சிரும். பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நல்லா கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு 6.7 இன்ச்ல 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பிளாட்டான டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் ஹேண்டில் பண்றது
பண்றதுக்காக ஸ்னாப்டிராகனோட 7S Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. இது நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எல்லாம் கிடையாது. Flipkartல இதோட பெட்டரான ஸ்மார்ட் போன் நிறையவே இருக்கு. ஆனா OnePlus யூஸ் பண்றவங்களுக்கு Oxygen OS ஓட சேர்ந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இந்த ப்ராசஸர் கொடுக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP கான மெயின் சென்சார், 32 MP கான ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி சைடுல உங்களுக்கு 8000 mAh கான பேட்டரி கிடைச்சிரும். இங்க இதுல இருக்கிற குறைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 30000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு டீசன்ட் பிக்கப் பாக்குறேன். இதுக்கு அடுத்தது சாம்சங்ல இருந்து A56 உங்களுக்கு 30 ல இருந்து 32000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா சைடுல நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காம நார்மல் யூசேஜ்க்காக கன்சிடர் பண்றீங்கன்னா இந்த Exynosோட 1580 நல்லாவே ஹேண்டில் பண்ணும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஹெச் டிஸ்ப்ளேவா இருந்தாலும் இதோட ஓவரால் குவாலிட்டி பார்க்க நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கேமரா சைடுல 50 MP கான மெயின் சென்சார், 12 MP கான அல்ட்ரா வைட் சென்சார், ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு 12 MP கான சென்சார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன்லயும் உங்களுக்கு 6 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் விரும்புறவங்களுக்கு இந்த 30 ல இருந்து 32000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இது ஒரு பெட்டரான ஆப்ஷனா பாக்குறேன். சாம்சங்கோட A37 5G கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு அடுத்தது அண்டர் 35000 செக்மெண்ட்ல ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷன்னா Redmi Turbo 5. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 8GB 256GB வேரியண்ட்டை இப்ப 34000 ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியும். இதுல மெயினான ஹைலைட் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வாரி கொடுத்திருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity 8500 யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்ல காம்பாக்டான டிசைனோட டிஸ்ப்ளேவோட குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. பார்க்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கும் ஐபோனை பிடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த போன் தான் போக்கோவோட X8 Proன்னு சொல்லிட்டு Flipkartல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேட்டரியில மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 7540 mAh கான பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கேமரா அந்த அளவுக்கு பெரிய முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இது ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷனா இருக்கும். என்ன கேஸ் போடாம யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மத்தபடி ஓகேவா தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது 40000 ரூபாய் செக்மெண்ட்ல OnePlusோட Nord 6 கிடைக்குது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட 8S Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல நல்லா கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ற மாதிரி ஃபிளாட் AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனோட வருது. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல 9000 mAh கான பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி லைஃப் தாறுமாறா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு 50 MP கான மெயின் சென்சார் கிடைக்கும். 32 MP கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் அடிஷனலான கேமரா செட்டப்லாம் எனக்கு தேவையில்லை, இருக்கிற சென்சார் ஒழுங்கா வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் போதுமானதா இருக்கும். 4 வருஷத்துக்கான OS அப்டேட் இந்த போன்லயே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஓவர் பிரைஸ் மாதிரி தெரிஞ்சாலும் 40000 ரூபாய் செக்மெண்ட்ல இது ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷனா தான் நான் பார்க்கறேன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது அண்டர் 45000 செக்மெண்ட்ல உங்களுக்கு iQOOட 15R கிடைச்சிரும். எக்ஸாக்ட்டா 45 ல இருந்து 46000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த போன் நல்ல காம்பாக்டா இருக்கு. 6.59 இன்ச்ல ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்ப்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 யூஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்களோட சூப்பர் கம்ப்யூட்டிங் Q2 சிப் கிடைச்சிரும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP கான மெயின் சென்சார், 8 MP கான அல்ட்ரா வைட் சென்சார் தான் கிடைக்கும். 32 MP கான ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. பட் பேட்டரி சைடு வரும்போது 7600 mAh கான பேட்டரி கிடைக்கும். 45000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு காம்பாக்டான ஒரு போன் கேமிங்காக எதிர்பார்க்கறீங்கன்னா iQOO 15R கண்டிப்பா உங்களை டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணாது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது அண்டர் 50000 செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷனான OnePlus 13. இந்த போன்ல உங்களுக்கு 2K ரெசல்யூஷன்ல ஒரு AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. LTPO பேனல் நல்ல தரமான அவுட்புட் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம 6000 mAh கான பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 8 Elite வந்து இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கேமரா சைடுலயும் பெரிய அளவுக்கான குறைகள்லாம் இல்லாம 50 MP கான மெயின் சென்சார், 50 MP கான அல்ட்ரா வைட் சென்சாரோட சேர்த்து 3x பெரிஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது 32 MP கான சென்சார் கிடைச்சிரும். இந்த போன் வந்து 2026லயும் ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷனோட வருது. என்ன சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது 4 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த 50000 கிராஸ் பண்ண உடனே டைரக்டா சாம்சங்கோட S25 அல்ட்ராக்கு போயிருங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இருந்தது. இப்ப 85000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல 12GB 256GB வேரியன்ட் உங்களுக்கு பேஸா கிடைச்சிரும். 6.9 இன்ச்ல ஒரு மேசிவான டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளேவோட குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. என்ன கோடு விழாம பாத்துக்கணும், அது மட்டும் தான் குறையா இருக்கு. கேமரா சைடுல 200 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 5x பெரிஸ்கோப் லென்ஸ், 3x டெலிஃபோட்டோ லென்ஸோட சேர்த்து 50 MP கான அல்ட்ரா வைட் சென்சார் கிடைச்சிரும். ஃப்ரண்ட் சைடுல வரும்போது வழக்கமா வர அதே 12 MP கான சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்ப இம்ப்ரூவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இதுல எனக்கு குறையா படுற விஷயம் என்னன்னா 5000 mAh கான பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்கா ஸ்னாப்டிராகனோட 8 Elite கிடைச்சிரும். சாஃப்ட்வேர் சைடுல வரும்போது உங்களுக்கு 7 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி பெரிய முக்கியம் இல்ல, சாம்சங்ல கோடு விலற பஞ்சாயத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபிளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சாம்சங்கோட S25 அல்ட்ரால உங்களுக்கு கிடைச்சிரும். சோ அமேசான்ல இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்மார்ட் போனோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Flipkartல தேவைப்படுறவங்க இங்க இருக்கிற ப்ராடக்ட் டேக்ல கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா அமேசான்ல நான் இது வரைக்கும் சொல்லிருக்க மாடல்ஸ் எல்லாம் அமேசான்ல வாங்குறது தான் நல்லது. அந்த மாடல்ஸ் Flipkartல போய் தேடாதீங்க, வாரண்டி கிளைம் ஆகாது. அதை மட்டும் பாத்துக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன கேட்டகரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.